வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வேலண்டைன்ஸ் டே விஷஸ், அதாவது காதலர் தின வாழ்த்துக்கள், அந்த மெசேஜஸ், அந்த விஷஸ், அதை ஆங்கிலத்தில் உள்ள சம் சென்டென்சஸ்க்கு நம்ம தமிழில் கரஸ்பாண்டிங்காக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, பியூட்டிஃபுல். ஸோ இது லூஸ்லி டிரான்ஸ்லேட்டட் காதலர் தின வாழ்த்துக்கள், அழகே அப்படின்னு தமிழ்ல சொல்றது. I like who I become when I am with you. ஸோ நீங்கள் இதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, I like who I become when I am with you. ஸோ when I am with you னா நான் உன்னுடன் இருக்கும்போது I like who I become. நான் யாரா மாறுறனோ அதை ஸோ பேசிக்கலி நான் உன் கூட இருக்கும்போது இருக்கிற என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது I love being with you no matter what we are doing. So I love being with you no matter what we are doing. So we are doing, what we are doing னா நம்ம என்னது பண்ணாலும், ஸோ no matter, நம்ம என்னது பண்ணாலும் doesn't matter, I love being with you. ஸோ நம்ம இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் கிடையாது, நான் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, உன் கூட இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஐ லவ் பீயிங் வித் யூ நோ மேட்டர் வாட் வி ஆர் டூயிங். ஸோ அடுத்தது ஐ லவ் கம்மிங் ஹோம் டு யூ. பேசிக்கலி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்டையோ இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்ட்டையோ சொல்கிறது எப்படா வீட்டுக்கு வருவோன்னு அப்படி இருக்கிறது. ஸோ ஐ லவ் கம்மிங் ஹோம் டு யூ. கடைசி சென்டென்ஸ் ஐ லவ் யூ மோர் தேன் எவர். ஐ லவ் யூ மோர் தேன் எவர். எப்போதையும் விட, இது வரைக்கும் உள்ள எத்தனை நாட்களை விட இன்னைக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I'm so glad I married my best friend. So I married my best friend. I'm so glad. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருக்குங்கிறது அதோட மீனிங். ஸோ ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறது. ஸோ இட் டசன்ட் மீன் தட் லைக் நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை போய் நம்ம கல்யாணம் முடிச்ச அந்த மீனிங் கிடையாது. பட் ஒய்ஃப் ஒரு பெஸ்ட் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஐ எம் ஸோ லக்கி டு பி த ஒன் லவ்விங் யூ. ஐ எம் ஸோ லக்கி, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. டு பி த ஒன் லவ்விங் யூ, உன்னை காதலிக்கிற ஒருவனா நான் இருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமா நினைக்கிறேன். மை ஹார்ட் பீட்ஸ் ஃபார் யூ. ஸோ இது எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சது தான். என் இதயம் உனக்காக துடிச்சு கொண்டே இருக்கிறது. மை ஹார்ட் பிலாங்ஸ் டு யூ. ஸோ என்னோட இதயம் உனக்கே சொந்தம், இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே. மை ஹார்ட் இஸ் ஆல் யுவர்ஸ். என்னோட இதயம் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம லூஸ்லி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லலாம். Still not sure how I convinced you to marry me, but so glad I did. So glad I did I'm very happy. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் அதை பண்ணேங்கிற. எதை பண்ணேன்னா அவங்க ஒய்ஃப் நம்மளை ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ நம்மளே மேரி பண்ண வச்சது, நம்மளே கல்யாணம் பண்ண வச்சது. ஸோ ஸ்டில் நாட் ஷுர், லைக் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றேன். என்னன்னா நான் எப்படி உன்னைய என்னைய கல்யாணம் பண்ணிக்க கன்வின்ஸ் பண்ணங்கிறது எனக்கே ஒன்றும் ஆச்சரியமா இருக்கு. பட் ஆச்சரியம்ல இதில் ஒன்றும் இல்லை. பட் ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐ டிட் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் மை பெட்டர் ஆஃப். ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் நம்ம பெட்டர் ஹாஃப்னு சொல்லுவோம், அந்த ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ அப்படி சொல்லுவோம்.
No, thanks for being my better half. Time goes by, but you are just as gorgeous and exciting to me as the day we met. இது வந்து நம்ம தமிழ்ல வந்து நம்ம வந்து ஒருத்தரை காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம் வந்து நம்ம முதல் நாள் உன்னைய பார்க்கும்போது நீ எப்படி இருந்தியோ இப்பவும் அப்படிதான் இருக்க. ஸோ அப்போ அப்போ அழகா இருந்திருப்போம், அப்போ நல்லா இதாக எக்ஸைட்டிங்காக அவங்கள பார்க்கும் போதே நமக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு உணர்ச்சி வந்திருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து லைக் அந்த உணர்வுகள்லாம் இப்பவும் நமக்கு அவங்கள ஒரு தடவை பார்க்கும் போதும் இருக்குங்கிறது தான் வந்து சொல்றது. ஸோ லைக் பேசிக்லி லைக் வி ஆர் ஸ்டில் இன் லவ் அப்படின்னு சொல்றது. ஐம் ஸ்டில் இன் லவ் வித் யூங்கிறத வந்து இன்டைரக்டா சொல்றது. யூ அண்ட் ஐ ஆர் சச் அண்ட் ஆசம் அஸ். ஸோ இது வந்து அஸ்ங்கிறது வந்து இந்த சென்டென்ஸ்ல சும்மா நம்ம கோட்ல நான் போட்டிருக்கேன் உங்களுக்காக. ஸோ இது வந்து வழக்கமாக நம்ம இங்கிலீஷில் எழுதும் போது இப்படி எழுத மாட்டோம். இது சும்மா ஒரு மெசேஜுக்காக இப்படி எழுதுறோம். ஸோ யூ அண்ட் ஐ. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மீனிங்கே சொல்லிடுறேன். நம்ம ரெண்டு பேரும் உள்ள காம்பினேஷன் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தா வந்து ஒரு ஒரு பலமிக்க இல்லை ரொம்ப கலக்கலான ஒரு அஸ் நம்ம அப்படின்னு சொல்றது ரெண்டு பேரும் சேர்ந்தா. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த யூசேஜ் ஒன்று சொல்லிடுறேன் மறக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ அண்ட் ஐன்னு போட்டிருக்கோம்ல, இப்போ வந்து இப்போ ரெண்டு பேரை சொல்லும் போது இப்போ நம்மளையும் ஐ என்னையும் உன்னாராலையும் சேர்த்து ஒரு சென்டென்ஸில் சொல்லும் போது வந்து ஐ வந்து எப்போதுமே ரெண்டாவது தான் வரும். இப்போ குமார் அண்ட் ஐ, அதே மாதிரி யூ அண்ட் ஐ, நீயும் நானும் சொல்லிட்டு எப்போதுமே வந்து நானும் நீயும் சொல்லவே கூடாதுமா இங்கிலீஷில். ஸோ இட்ஸ் யூ அண்ட் ஐ ஆல்வேஸ். அது போக இது வந்து யூ அண்ட் மீ கிடையாது, யூ அண்ட் மை செல்ஃப் கிடையாது, இது வந்து யூ அண்ட் ஐ. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. The last sentence, you keep adding reasons why I'm glad I married you. So you keep adding reasons why I'm glad I married you. So நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். ஆனால் அந்த ஹாப்பினஸ் கூடிக்கிட்டே போகுது. ஏன்னா வந்து அவங்கள பிடிக்கிறதுக்கு உள்ள ரீசன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதான் யூ கீப் ஆடிங் ரீசன்ஸ் why I'm glad I married you. You make this life thing pretty awesome. அகெயின் லைக் அது வந்து உங்களுக்கு நாங்கள் லைஃப் திங்கை வந்து கோட்டில் கொடுத்துருக்கேன். பட் இது வந்து நம்ம வழக்கமாக எழுதும் போது இப்படி எழுத மாட்டோம். இது சும்மா கேஷுவலாக பேசுறதுக்காக உள்ளதுனால அதை வந்து சிங்கிள் கோட்டில் நான் கொடுத்துருக்கேன். யூ மேக் திஸ் லைஃப் திங் பிரிட்டி ஆசம். நம்ம அதாவது நீ வந்து உன் கூட இருக்கும் போது வந்து லைஃப் வந்து கலக்கலாக இருக்குங்கிறது தான் வந்து அப்படி. யூ டேக் மை பிரெத் அவே ஆல்வேஸ். ஸோ இதுவும் எப்போவுமே வந்து லைக் அதான் ஆல்வேஸ். அது வந்து அப்படி துணையா நிற்கிறது வந்து ஆல்வேஸ்ங்கிறது வந்து யூ டேக் மை பிரெத் அவே. நம்ம பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கொஞ்சம் என்ன சொல்றது வந்து மூச்சு விட அப்படி நிற்கிற மாதிரி அப்படி ஒரு மீனிங். பட் அது வந்து காதல் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். யூ ஆர் மை ஃபேவரட் பார்ட் ஆஃப் எவ்ரி டே. யூ ஆர் மை ஃபேவரட் பார்ட் ஆஃப் எவ்ரி டே. ஸோ இது வந்து என்னன்னா வந்து ஒரு ஒரு நாளோட ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பகுதியா வந்து நீ இருக்கிற அப்படின்னு சொல்றது. யூ ஆர் த பிரைட் ஸ்பாட் இன் மை டே எவ்ரி டே. அதே மீனிங் தான் வந்து இந்த ஒரு ஒரு நாளோட பிரைட்டஸ்ட் ரொம்ப பேசிக்கலி லைக் வந்து இந்த நாள்ல ரொம்ப பிடிச்சது வந்து உன் கூட இருக்கிறது தான், இல்லாட்டினா நீ தான் அப்படின்னு சொல்றது தான். கடைசி சென்டென்ஸ் வந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் வந்து தேங்க்ஸ் ஃபார் பீயிங் யூ அண்ட் ஃபார் பீயிங் மைன். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் யூ. நீ வந்து நீயா இருக்கிறதுக்கு வந்து வித் ஆல் தீஸ் குவாலிட்டிஸ், நிறைய குவாலிட்டிஸ்லாம் நல்ல நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்க வர்றத வந்து ஐம் லைக் தேங்கிங் யூ, லைக் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் யூ அண்ட் ஃபார் பீயிங் மைன்.
மைன்னா வந்து என்னுடையது. ஸோ வந்து லைக் யூ பிலாங் டு மீ, லைக் ஸோ லைக் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நன்றி சொல்றோம். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் யூ, நீயாவே இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ நல்ல நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ ஐம் ஃபாலிங் இன் லவ் வித் யூ ஆர் ஐ எம் ஆல்ரெடி இன் லவ் வித் யூங்கிறது. அண்ட் ஃபார் பீயிங் மைன், அந்த குவாலிட்டி எல்லாம் இருந்து ஒரு ஆளா நீயா இருந்துட்டு எனக்கே எனக்கா அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி என்னுடையதா இருக்கிற அதுதான் வந்து தேங்க்ஸ் ஃபார் பீயிங் யூ அண்ட் ஃபார் பீயிங் மைன். நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.